நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதை தான் நம்ம இப்போ அதை கிளியர் பண்ண போகிறோம். அதாவது நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அதாவது பாடி சுற்றளவில் இந்த கிராஸ் லைன் இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டு கிராஸ் லைனு எப்படி பாடி சுற்றளவில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலான்றதை சொல்லியிருந்தேன். அதில் நான் என்னோடய 48 சைஸுக்கு நீங்கள் சொன்னது ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அது எப்படின்னு பாருங்கள். எப்பொழுதும் பொதுவாக நம்ம பாடி சுற்றளவு 3ஆல் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இந்த கிராஸோட லென்த்து. அந்த லென்த் வந்து அவங்களுக்கு 48 பாடி சைஸ்ன்றதுனால இப்போ பின் உயரத்தை விட அதிகமாக வருது எங்களுக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உயரமாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 48 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 16 இன்ச்சு வருது. இந்த 16 இன்ச்சு இந்த பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இன்ச்சாவது நம்ம 48 சைஸ்க்கு ஹைட் வைக்கணும். 15 விட அதிகமாக ஒரு இன்ச்சு அதிகமாக தான் கீழே வருது பாருங்கள். இதுதான் 15 இன்ச்சு பேக் சைடு. இது இறக்கம் பாருங்கள் 16 இன்ச்சு இது வருது. இந்த 16 இன்ச்சு ஃபுல்லுமே நம்ம இதுக்கு துணி விடுறது மேலே ஷோல்டர் தைக்கவும் கீழே இணைக்கவும் இந்த ஃபார்முலாவில் எவ்வளோ வருதோ அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இதுக்காக எக்ஸ்ட்ரா தையலுக்கு துணி விட வேணாம். இப்படியே வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 16 இன்ச்சு இப்படி இருக்கும்போது நீங்கள் சைடில் தான் நீங்கள் பட்டியோட ஹைட்டை கரெக்டாக பார்த்து நீங்கள் எடுக்கணும். அதாவது 2.5லேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் சைடில் எடுத்துக்கலாம் ஷேப்பு. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 இன்ச் நான் எடுத்துருக்கேன். இந்த பக்கமும் 2.5 இந்த பக்கமும் 2.5 எடுத்திங்கன்னா இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா நீங்கள் மடித்து டாட் பிடிக்கும்போது தன்னால் பட்டியில் ஏறிடும். துணி வந்து முன்பக்கம் ஏறி வந்துடும். இப்போ ஷேப் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் கீழே இந்த சென்டர் பாயிண்ட் வருதுன்றதுனால நீங்கள் ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. எல்லாருக்குமே பாடி சைஸை 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இந்த கிராஸோட லென்த்து. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.